நமது இந்திய நாட்டில் ஒரு 2024 மட்டுமே 31,677 பெண்களுக்கு கற்பழிப்பு நடைபெற்றிருக்கின்றன. இதனை எந்த ஒரு அரசியல் தலைவரும், எந்த ஒரு அதிகாரியும், எந்த ஒரு சாமானிய மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூட முயற்சிப்பதில்லை. அந்த 31,677 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நிலையானது நாம் ஒவ்வொரு நாளும் செய்தியில் வரக்கூடிய விஷயத்தையும், கல்கட்டாவில் MBBS படித்த பெண்ணை கற்பழித்தது, டெல்லியில் இது போன்ற சம்பவம் நடப்பது, சென்னையில் நடப்பது, 3 வயது குழந்தையை கற்பழிப்பது, இது போன்ற விஷயங்களை செய்தியாக படித்து செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டத்தை மாற்ற என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்மங்களை எப்படி தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும்? எந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த செய்தியை உலகறிய செய்ய வேண்டும்? இந்தியாவில் 31,000 பெண்கள் கற்பழிக்கப்படுவது என்று 0% மாறும். அதனை மாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய சிந்தனையை அனைத்து மனிதர்களும் யோசிக்க வேண்டும். நீங்கள் பிற இடத்தில் நடப்பதை கவனிக்காமல் இருப்பது மிக ஆபத்தாக விளையும். ஒவ்வொருவரின் வருங்காலமும் பெண் பிள்ளையை பெற்றவனுக்கு அதனுடைய அருமை புரியும். அந்த சட்டம் எவ்வளவு முக்கியமானது என்று. சட்டங்களை உடனுக்குடன் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்மங்களை தண்டிப்பதற்காக மாற்றி அமைக்க வேண்டும் 2026. இதற்கான போராட்டமாக வெடித்தாலும் பரவாயில்லை. மக்கள் எத்தனை நபர்கள், ஆண்கள் நாங்கள் போராடி செத்து போனாலும் பரவாயில்லை. இந்த சமூகம் 0% ரேப்பை என்று எட்டும் என்ற ஒரு முனைப்போடு நாம் பயணம் செய்ய வேண்டும்.